வந்துருக்கு ஒரு 10 நிமிஷம் தம்பி லைவ் போட்டிருக்கான் சவுண்ட் வரக்கூடாது அதுக்கு இங்கே அவசியம் பண்ணுறது செய்கிறது எல்லாம் சவுண்டோடு இருந்தால் நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கு ரேடியோ ஆனால் இவன் பிடிச்ச மாரி அவனுக்கு பிடிச்ச மாரி இருந்துச்சானே நான் சொல்லையா கதம்பு சரியான கதம்பமாக இருக்குது வெள்ளை இருக்கு இல்லையா வெள்ளரிக்கலை வாடாமல்லி அருகம்புல் எங்கள் ஐயாவுக்கு என்னென்ன அவருக்கு பிடிக்குமோ அதை நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செஞ்சுருவோம். இந்த அமைதியாக இருந்தால் ஓரளவுக்கு நீ எதாவது சொல்ல முடியாது என்னோட சொல்லியில் உட்காந்து நீ வேணாலும் சொல்லிட்டு அழகாக எடுத்துக்கிட்டேன். வச்சுட்டா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம அவசியம் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏன்டா நம்ம சித்தப்பா இருந்தனால கொஞ்சம் ஹைட் வச்சுக்கணுமா போதுமா அதே அளவு வச்சு பார்த்துக்கணும். வச்சு உன் செல்ஃபோனை கூட வச்சு பார்த்துக்கணும். முதல்ல வச்சு பார்த்துட்டு உன் செல்ஃபோனை செய்யல உன் செல்ஃபோனை பாரு. அதான் வச்சுல என்ன ஹைட்டு பிடிக்கலாம். உன் செல்ஃபோனை பாரு. அவர் தெரிய மாட்டார்ல ஒரு கொஞ்சம் இங்கே வச்சு கீழே எடுத்து விடு. ஏன்டா அவர் முகம் தெரியாது, அதில் பாதியும் தெரியும். அப்புறம் உடம்பு அப்படி கிளம்பி அப்படியே லொக்கேஷன் பார்த்து சொல்லு. அப்படியே கரெக்டாக தெரியுதா? கரெக்டாக இப்படி ஏட்டுமா என்ன எல்லாம் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் இறக்கி வேணே கொஞ்சம் இறக்கிக்க போதுமா? சரியாதுங்க மாதிரி. சரி நீ அங்கேருந்து ஃபுல்லாக தெரியும். கிட்ட போ. ஆனால் அவசியம் பண்ணு. ஒரு ஆன்மீகத்தில் வந்து இந்த இது வந்து அரளிப்பூ ரொம்ப மகத்துவமானது. அதை பார்த்துங்க. இப்போ சொல்லு. அரளிப்பூங்க. இந்த அரளிப்பூ வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப உக்கிரமான பெண் தெய்வங்களுக்கு பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷமாக அதை சூட்டி வணங்குவாங்க. இதில் இருக்கிற முக்கியமான விவரம் என்னென்னா, திருச்செந்தூர் முருகனுக்கு அவர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணி அவர் சாந்தமடைஞ்சு அமர்ந்திருக்காரு அங்கே எங்கள் திருச்செந்தூர். எடுத்து காட்டுங்க. அவருக்கு வந்து அவரை சாந்தப்படுத்துறதுக்கு இந்த அரளிப்பூ மாலை வந்து அங்கே விசேஷமாக போடுவாங்க. இந்த அரளிப்பூ மாலை போடுறதுக்கு இந்த அரளிப்பூ மாலை போடுறதுக்கு விசேஷம் என்ன விசேஷம்டா, இதில் ரொம்ப முக்கியமான அப்படியே வச்சுக்கணும். இப்போ வச்சு கரெக்டு ரொம்ப முக்கியமான நிகழ்வு இருக்குது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இது சிலர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமோடு இருக்கலாம். ஏன்னா நம்மளோட நிகழ்வுகள் வந்து இது வந்து இறைவனோட சிவலிங்கம் இருப்பார். இங்கே நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். இந்த அரளிப்பூ தான், அரளிப்பூவிலே வந்து சிவலிங்கம் இருப்பார். சிவன் அந்த லிங்கம் உருவம் அப்படியே தெரியும். நீங்கள் இதில் வீடியோவில் சரிவர உங்களுக்கு தெரியல அப்படின்ற கூட ஒரு அரளி எடுத்து அந்த நடுவில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிவன் இருப்பார். நீங்கள் பாருங்கள். அதனால தான் பெண் உக்கிரமான தெய்வங்களுக்கு இந்த சிவனோட இவர் இருக்கிறதுனால அந்த பூக்கள் அரளிப்பூ போடும்போது அவங்க சாந்தம் அடைகிறாங்க. பெருமாளுக்கு போடும்போது அவர் மனங்குளிர் காரணமே இந்த சிவன் உள்ளே இருக்கிற அந்த ஒரே நிகழ்வு கலந்து இந்த அரளிப்பூக்கு ஒரு விசேஷமாக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் ஒரு குழப்பமாக இருந்தால் நீங்களே வீட்டிலேயே கூட இப்படி ஒரு அரளிப்பூ எடுத்து அந்த உள்ளே இருக்கிற மகரந்தம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா செல்லோட ஃபோட்டோ பிடிச்சி ஜூம் பண்ணி பாருங்கள். அழகாக சிவலிங்கம் அப்படியே ரொம்ப அம்சமாக பிரம்மாண்டமாக இருப்பார். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ விநாயகருக்கு வந்து அலங்காரம் நடக்குது.